ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா கொத்தமல்லி வச்ச சட்னி. ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களே வந்து இந்த புதினா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் இருந்தால் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் வந்து அந்த வைட்டமின்ஸ் இதெல்லாம் போகாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சட்னியை அரைக்கும் போது வந்து இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னா வந்து உடச்ச கடலை சாரி இது நம்ம உளுந்து அண்டு கடலைப்பருப்பு தான் தேவை இதுக்கு. அதுக்கப்புறம் 2 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி வந்து ரொம்ப போடக்கூடாது. அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு போட்டு நம்ம அரைச்சிடணும். நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பையும் உளுந்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது வந்து புதினா கொஞ்சம் தான், கொத்தமல்லி நிறைய இருக்கணும். புதினா வந்து புதினா இல்லைன்னா கூட பரவாயில்ல, கொத்தமல்லி நிறைய இருந்து அரைச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு பொன்வரவில் நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் போடுற சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உடனே என்னால் வந்து ஒரு மோட்டிவேட் ஆகி நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நல்ல இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திங்கன்னா நான் போடுற ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு வரும், வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ வந்து நல்ல பொன் விரத்தில் நல்லா வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா ஒரு உங்களுக்கே தெரியும், அது ஒரு கோல்டன் கலரில் வரும். ரொம்ப கோல்டன் வேணாம், ஒரு செமி அளவுக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து அடுத்தது வந்து நம்ம இது வறுத்த உடனே இது கூடயே வந்து வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கின உடனே அதுக்கப்புறமேல் நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் கிடையாது, ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்த உடனே இறக்கும் போது தான் நம்ம வந்து இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து கொத்தமல்லி வந்து போடணும். அதுக்கு முன்னாடியே நம்ம ரொம்ப போட்டு வதக்கிடக்கூடாது, அதோட ஃப்ளேவரே டேஸ்ட் போயிடும். ஸோ இது கூட கொஞ்சம் புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு அவ்வளோதான். வதக்கிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ். இது வந்து மின்ட்டு வந்து உடம்புக்கும் நல்லது, ஒரு டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது, ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கொத்தமல்லியோட நலன்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹார்ட்டுக்கு நல்லது, நமக்கு உடம்புக்கே வந்து இம்யூனிட்டிக்கே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு குண்டுமணி சைஸில் வந்து புளி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு சும்மா ஜஸ்ட்டு உடச்ச கடலை, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு மிக்ஸ் ஜாரில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு கலருக்காக மஞ்சள் போடணும், ஒரு சிட்டிக்கை மஞ்சள் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கர்டு வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். எனக்கு அது ஊற்றும் போது எனக்கு அளவு தெரியும். ஸோ நீங்கள் வந்து கர்டு வந்து இதில் சேர்த்துக்கிறது தான் மெயின் ரோலே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் போட்டிங்கன்னா அந்த கலருக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு உப்பு வந்து அரைச்ச பிறகு உப்பு வந்து சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மையாக அரைஞ்சிரும். இப்போ வந்து இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம வந்து அடுத்ததில் மாற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் லைட்டாக போட்டு நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக வந்து லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன சட்னிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபிஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஃபேமிலிஸ். தேங்க்யூ.